இதுதான் காசு வெட்டி போடும் கோயில். இந்த கோயிலின் முக்கிய தெய்வம் ஆவணியப்பன். ஆவணியப்பன் என்பது காவல் தெய்வமாக எல்லோராலும் அறியப்படுகிற ஐயனாரின் மற்றொரு பெயர். சுற்றியுள்ள 5 ஊர்களின் காவல் தெய்வமும் இந்த ஆவணியப்பன் தான். அது மட்டுமல்லாமல் மேலும் சில தெய்வங்கள் இந்த ஊரை காவல் காக்கின்றன. அந்த தெய்வங்களின் சிலைகளையும் நமது குழு பார்த்தது. கோயிலின் வெளிப்புறத்தில் குதிரை சிலைகளும் அதோடு பசுக்களின் சிலைகளும் பார்க்க முடிந்தது. வழக்கமாக இப்படியான சிலைகள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக இருக்கும். காசு வெட்டி போடுதல் இந்த ஆவணியப்பன் கோயிலில் பிரபலமான ஒன்றாக இருக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் எதிரிகளை நினைத்துக் கொண்டு ஒரு நாணயத்தை எடுத்து ஒரு அரிவாளால் அதை வெட்டி இங்கிருக்கும் ஐயனார் வாகனமான குதிரையின் முன்னால் வேண்டி நாணயத்தை வீசிவிட்டு செல்கின்றனர். இந்த நாணயத்தை வெட்டும் போது எதிரி யார், அவர் என்னவாக வேண்டும் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே வேண்டுதல் நிறைவேறும். சிலர் வேண்டுதல் வைக்கும் போதே தன்னுடைய காணிக்கை என்னவென்பதையும் முடிவு செய்து வணங்கிக் கொள்கிறார்கள். அதன்படி வேண்டுதல் நிறைவேறியதும் காணிக்கையை தவறாமல் செலுத்தி விடுகிறார்கள். மணிகள், குதிரை சிலைகள், பசு சிலைகள் என இங்கிருக்கும் பல பொருட்கள் வேண்டுதல் நிறைவேறியதன் மூலமாக கிடைத்ததுதான். ஆவணியப்பன் கோயிலை பற்றி கேள்விப்பட்டு வெளியூர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து போகிறார்களாம். தொழில், உறவு, நிலம் என அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு நாணயத்தை வைத்து காவல் தெய்வம் ஆவணியப்பன் சரி செய்வதால் பல விஐபிக்கள் இந்த கோயிலை நாடி வருகிறார்கள். திருவிழா சமயங்களில் உள்ளூர் மக்களை விட வெளியூர் மக்களின் எண்ணிக்கைதான் அதிகமாக இருப்பதாக சொல்கின்றனர் இங்குள்ள மக்கள். இவர் ஐயப்பன். இவருடைய ஒரு பொருள் சில நாட்களுக்கு முன்னால் காணாமல் போயிருக்கிறது. எங்கு தேடியும் அந்த பொருள் இன்னும் புலப்படவில்லை. செய்வதறியாது இருந்தவருக்கு அந்த ஆவணியப்பன் கோயிலை பற்றி தகவல் கேள்விப்பட்டு இங்கு காசு வெட்டி போட வந்திருக்கிறார்.